பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஆயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆயத்து உங்களுடைய கடனையும் அடமானத்தையும் மீட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆயத்து தான் குரானிலே வைத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஆயத்து. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, குரானிலே வைத்து எது மகத்தான ஆயத்துன்னு. அப்போது சஹாபாக்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக அதை அல்லாஹுடைய தூதரிடத்திலேயே கேட்டாங்க. அப்போ மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க ஆயத்துல் குர்ஷி அப்படின்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு குரானில் 6666 ஆயத்து இருக்கு. அந்த 6666லையுமே முதன்மையான மகத்துவம் பொருந்திய ஆயத்துனா இந்த ஆயத்து தான் அப்படின்னு அர்த்தம். அந்த ஆயத்து தான் ஆயத்துல் குர்ஷி. ஆயத்துல் குர்ஷியை சொல்லி தான் அவங்க மகத்தான ஆயத்துன்னு இருக்காங்க. அந்த மகத்தான ஆயத்தை பற்றி நபி அவர்கள் பல அறிவிப்புகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயத்துல் குர்ஷியை ஓதுங்க, உங்களுக்கு வறுமை நீங்கும், கடன் நீங்கும் அப்படின்னு இருக்காங்க. அதனால உங்களுடைய கடனும் வறுமையும் நீங்கிறதுக்கு நீங்கள் ஆயத்துல் குர்ஷி ஓதலாம். நமக்கு வறுமை நீங்குதுனாவே என்ன ஆகும்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கடனெல்லாம் நம்ம அடைச்சிருவோம். நமக்கு நல்ல வருமானம் வரும். இப்போ நல்ல வருமானம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய நகையெல்லாம் அடமானத்தில் வச்சுருந்தா மீட்டுப்போம். அப்போ நம்மளுடைய கடனை அடைக்கிறதுக்கு, அடமானத்தை மீட்கிறதுக்கே வறுமையிலேருந்து நம்ம வெளியே வரணும். அதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை ஷைத்தானே ஒரு காலகட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்கான். எப்படின்னு பார்த்தா, ஒரு சஹாபியோடைய கனவுல தோணி தொடர்ச்சியாக டெய்லி 3 நாள் ஒரு திருடன் ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகிறான். உடனே அந்த சஹாபி பிடிக்கிறாங்க. பிடிக்கும் போதெல்லாம் முழிச்சிடுறாங்க. 3ஆவது நாள் தான் அந்த சஹாபி அந்த திருடனை என்ன பண்ணுறாங்க, கையும் களமாக பிடிக்கிறாங்க. கனவுல பிடிக்கும்போது என்னை விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒன்று கற்றுத்தரேன், அதை ஓதுனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், இனிமேல் உங்கள் பொருளை யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு சொல்கிறான். சரி, அது என்னன்னு கேட்கும்போது ஆயத்துல் குர்ஷியை அவன் கற்றுக் கொடுத்துட்டு போகிறான். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது ஷைத்தான் தான் சொல்லிட்டு. இதை என்ன பண்ணுறாங்க, கனவுல நடந்திருக்கு, இதுக்கு என்ன விளக்கம், ஏன் இப்படி வருது, என்ன இந்த ஆயத்தை பற்றி இப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நபி அவர்களிடத்துல சொல்கிறாங்க. உடனே நபி அவர்கள் ஆமாம், இது உங்களுடைய அந்த நஷ்டம், திருட்டு விஷயத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றும். இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஷைத்தான் தான். அப்போ ஷைத்தான்றது முக்கியமாக உங்களை காப்பாற்றும். அவன் தான் உங்களுடைய நன்மைகள், உங்களுடைய செல்வம், பரக்கத்து, ரஹமத்தை எல்லாம் திருடுறான். அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகும்? பாதுகாப்பு கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடன்லேயே கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு விடிவு காலமே வராது எவ்வளோ சம்பாதிச்சாலும். ஏன்னா ஒரு பரக்கத்தே இருக்காது. சொல்லுவாங்க நோவு செலவு இருந்துக்கிட்டே இருக்குது, எப்படி வருதுன்னே தெரில, எப்படி போகிறதுனே தெரில அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆயத்துல் குர்ஷி ஓதுங்க. அப்படி ஒரு பரக்கத்து செல்வத்தில் பெருகும்னு நம்ம சொல்லலாம். தொழில் செய்யக்கூடிய இடத்துலையே ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், இன்னும் காசு பொருளாகவும் நகையாகவும் எல்லா விதத்துலையும் நமக்கு பரக்கத் தருகிறதுக்கு நமக்கு ஆயத்துல் குர்ஷி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வறுமை போகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா செல்வம் அதிகரிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நம்மளுடைய கடன்கள் அடைக்கப்படும். இன்னும் நம்மளுடைய பொருட்கள் பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லப்பட்டு எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக சொர்க்கம் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் ஆயத்துல் குர்ஷி ஃபர்ல் தொழுகைக்கு பின்னாடி ஓதுறாங்களோ அவங்களுக்கும் மறுமைக்கும் நடுவில் எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது, மரணத்தை தவிர. அவங்க மரணித்தாங்கன்னா உடனே சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக எத்தனையோ அமல் செய்கிறோம். நம்மளுடைய வாழ்நாளே பார்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டு இங்கே அல்லாஹுடைய கட்டளையை நம்ம பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ நஷ்டத்துலையும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம சொர்க்கத்துக்கு போகாட்டினா நம்மளுடைய இந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த சொர்க்கத்தை நமக்கு இந்த ஆயத்துல் குர்ஷியை பெற்றுக் கொடுக்குது. இன்னும் இந்த ஆயத்துல் குர்ஷியை நீங்கள் 17 முறை தினமும் ஓதிவாங்க. எல்லா வித கடன் பிரச்சனைகள், அடமானத்துலேருந்தும் உங்களுக்கு மீட்கப்படும். அப்போ ஆயத்துல் குர்ஷிங்கிறது சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது, பரக்கத் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடியது, பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. நோய் நொடி அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு நிவாரணமாகவும் அமையுது. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும், ஃபர்லுக்கு பின்னாடியும் ஆயத்துல் குர்ஷியை ஓதுங்க. அது இல்லாமலும் நீங்கள் தூங்கும்போது கண் திருஷ்டி கழியறதுக்காகவும் இன்னும் நம்முடைய கடன்களில் அடையிறதுக்காகவும் நீங்கள் ஆயத்துல் குர்ஷியை ஓதிவாங்க.